வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. நிறைய பெண் குழந்தைங்களை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அம்மா சொல்கிற விஷயம், மேம் நிறைய இன்ஸ்டாவில் அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக க்ளோஸ் ஆகி அவளோட பர்சனலாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர், மேம் எனக்கு தெரியும் அவங்க ஃப்ரெண்டாக தான் பேசுகிறான்ட்டு, ஆனால் என்னோட அத்தை மாமாலாம் வந்து அவளை ஏதாவது சுடுசொல் சொல்லி பேசினாங்கன்னா என்னால் அதை தாங்கவே முடியலை மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இவ வந்து ஃப்ரெண்டு நினச்சி பழகிறா மேம், ஆனால் அந்த பசங்க என்ன இன்டென்ஷனில் பழகிறாங்கன்னு தெரியாது இல்லையா. ரொம்ப பெருசாக பேசி வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்தவங்களையும் எதுக்கு மேம் தேவையில்லாமல் காயப்படுத்திக்கிட்டேன், இப்படி பலதரப்பட்ட கருத்துக்களை பெண் பிள்ளைங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அதில் நிறைய டீட்டெயிலாக அந்த பெண் பசங்கக்கிட்ட நம்ம பேசும்போது எனக்கு கிடைக்கிற விஷயம் என்ன தெரியுமா, மேம் எங்கள் அம்மா வந்து ஒரு சில பசங்கிட்ட பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் சொல்லும் போது என் முன்னாடி பிளாக் பண்ணிடுவாங்க மேம் திருப்பி. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தெரியும் அவங்க பிளாக் பண்ணதை அன்பிளாக் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்கன்ட்டு. எனக்கு அவங்க அப்படி பேசுகிறது வந்து தப்புன்னு தெரிஞ்சும் அவங்க அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்களா, அதனால் எனக்கு கோவம், இவங்க மட்டும் பண்ணுறாங்க நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்த பேரண்டிங் இப்போ இப்படி மாறிட்டு இருக்கு. இந்த மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் நிறைய பசங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளமை இப்போ நான் தினம் தினம் ஓபியில் பார்க்குறேன். ஸோ அன்னோன் பர்சன்ஸ்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பேசுங்க, தப்பில்லை. பட் ஆனால் மற்றவங்க கிட்ட, நோன் பர்சன்ஸ் கிட்ட நாம் எவ்வளோ தூரம் உண்மையாக அன்பாக இருக்கிறோம் அதை யோசிச்சுட்டு அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட பேச ஆரம்பிங்க. ஏன்னா அன்னோன் பர்சன் அப்படிங்கிறவங்க உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய விளைவுகளை உண்டு பண்ணுற மோசமான காரணியாக தான் நிறைய நேரங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க.